வணக்கம் மக்களே, நான் உங்க விகே. நான் உங்கள் மிஸ்டர் ஏ அண்ட் இது ராஸ்லிங் மச்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நாளைக்கு நடக்க போற WWE மணி இன் த பேங்க் லேடர் மேட்ச் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ அதில் முதல் மேட்ச் வந்து உமன்ஸ் மணி இன் த பேங்க் லேடர் மேட்ச். இதில் வந்து 6 சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிறாங்க. அது யாருன்னா நயோமி, அலெக்சா பிளேஸ், ரியா ரிப்ளே, ஸ்டெஃபனி வைக்கியோ, ரொக்ஸான் பேரஸ் அண்ட் ஜூலியா. ஸோ இவங்க 6 பேருமே வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் குவாலிஃபிகேஷன் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணி அதனால தான் இவங்க வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இந்த மணி இந்த பேங்க் பெடிஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு அலிசா பீஸ் தான் ஜெயிக்கணும்னு தோணுது. எவ்வளோதான் அந்த 6 பேரும் ஒரு பெஸ்ட் ரசலராக இருந்தாலும் நம்மள மோஸ்ட் ஃபேவரட் வந்து அலிசா பீஸ் தான். அதனால மட்டும் சொல்ல, அவங்களோட ஒரு ஸ்டோரியில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு. வந்து வைல்ட் ஃபேமிலி கூட அந்த மணி இந்த பேங்க் வச்சுக்கிட்டு அவங்க வைல்ட் ஃபேமிலி கூட இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்கள அடிக்கிறதுக்கு சான்ஸும் இருக்காது நிறைய பேத்துக்கு. ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இதுல வந்து மேபி வந்து இங்க 6 பேருமே வந்து ஆக்சுவலி வந்து கேப்பபிள் ரெஸ்லர்ஸ் தான். எலெக்சா பிளீஸா இருக்கட்டும், ரியா ரிப்ளேவா இருக்கட்டும், அவங்க வந்து டாப் ஸ்டார்ஸ் ஏற்கனவே வந்து இந்த இதுலயே இருந்தவங்க. நியூ ரெஸ்லர்ஸ் நயோமி அவங்களும் இருந்தவங்க. நியூ ரெஸ்லர்ஸ் பார்த்தா ஜூலியா, ரொக்ஸான் பேரஸ் அண்ட் ஸ்டெஃபனி வைக்கியோ அவங்க வந்து NXT ப்ராடக்டா வந்து நம்ம மெயின் ரோஸ்டருக்கு வந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. இப்போ எலெக்சா பிளிக்ஸ் அவர் சொன்ன மாதிரி எலெக்சா பிளிக்ஸ் எடுத்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ரியா ரிப்ளே வந்து அவங்க எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த வேஸ்ட் தான். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து சாம்பியன்ஷிப் கேலிபர். அவங்க நேராக போய் எனக்கு மேட்ச் வேணும்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நயோமி வந்து தேய்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நயோமி வந்து ஏற்கனவே ஹீலா இருக்காங்க. அவங்க தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் டாப் ஹீலா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த மணி இந்த பேங்கை எடுத்துட்டு மேபி அவங்க அந்த மணி இந்த பேங்கை தேய்ச்சிட்டு நம்ம நயோமி தேய்ச்சிட்டு ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டன் அவங்க கூட வந்து அவங்க சாம்பியன்ஷிப் வந்து கேஷின் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து ஹீல், நம்ம வேர்ல்ட் சாம்பியன் வந்து நம்ம WWE உமன்ஸ் சாம்பியன் வந்து ஒரு ஃபேஸ் கேரக்டர். ஸோ ஏற்கனவே அவங்க வந்து அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் ஓடி இருக்கு, அவங்களும் சண்டை ஓடி இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டோரி லைனா இருக்கும். மேபி ஜேட் வந்து இதுல இன்வால்வ் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்டோரி லைனா இந்த மணி இந்த பேங்க் இருக்கணும்னு சொன்னா நயோமி தேய்க்கிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பும் இருக்கு, நிறைய ஸ்டோரி லைனும் இருக்கு. மற்றவங்கலாம் வந்து நம்ம பார்த்தோம்னா NXT சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்திருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து வேர்ல்ட் சாம்பியனா ஆக்க வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூலியா நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப் நம்ம ஜெலினா வேகஸ் கூட வந்து அவங்க பேசியிருக்காங்க, ஒரு இன்டராக்ஷன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டெஃபனி வைக்கியோ சரி, ரொக்ஸான் பேரஸ் சரி, மேபி வந்து உமன்ஸ் இருக்கு, அந்த ஸ்டோரியில எனக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னா நயோமி தேய்க்கிறது தான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நார்மல் டேக் டீம் மேட்ச். யாருக்குன்னா நம்ம மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ ஈட் அண்ட் நம்ம நைட்மேர் கோடி ரோட் வர்சஸ் ஜான் சீனா அண்ட் லோகன் பவுல். மியூசிக் இல்லையா சார்? மியூசிக் இல்ல சார், அவருக்கு மியூசிக். ஓகே. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி வந்து எப்போ புக்கிங் ஆச்சுன்னா லாஸ்ட்லி நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல தான். அதுல மெயின் ஈவென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லோகன் பால் வர்சஸ் ஜே ஊசோ நடந்துட்டு இருக்கும் போது நம்ம சீனா வந்து நம்ம ஜே ஊசோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு, அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்ப நம்ம அமெரிக்கன் நைட்மேர் ரிட்டர்ன் வந்து எப்படி ஆவார்னா, நீங்க பாத்தீங்க ரெஸ்ல்மேனியா லாஸ்டா தோத்ததுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை, அதோட இப்பதான் ரிட்டர்ன் ஆனாரு. ஸோ அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்துச்சு, கிராஸ் ரோட் விழுந்துச்சு, சூப்பர் கிக்ஸ் விழுந்துச்சு. ஸோ அதுல இருந்து தான் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நாங்க 2 பேரும் ஜே ஊசோவும் நானும் ஒரு டேக் டீமா, நீங்க 2 பேரும் ஒரு டேக் டீமா நம்ம சண்டை போடுவோம் மணி இந்த பேங்க்ல வாடா அப்படி கூப்பிட்டாரு. ஆனா நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸும் ஜே ஊசோவும் ஏற்கனவே வந்து டேக் டீம் சாம்பியன்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கும். அந்த அதர் எண்ட் பாத்தீங்கன்னா ஜான் சீனாவும் நம்ம லோகன் பாலும் டீம் அப் ஆனது இல்லையா, சண்டை கூட போட்டது இல்லை. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஹீல் கேரக்டர்ஸ் தான் தேய்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா நம்ம சீனாவும் நம்ம லோகன் பாலும். ஏன்னா அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இல்லைனாலும் அவங்க சீனா வந்து இப்போ வந்து ஒரு இந்த டூர்ல இருக்காரு, ஃபேர்வெல் டூர்ல இருக்காரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவர் தோக்க வைக்க மாட்டாங்க. அண்ட் 2 பேருமே வந்து மோஸ்ட்லி டர்ட்டி டெக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ற ஆளு. ஒரு பெல்ட் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், இவர் அந்த பால் வந்து அந்த நக்கல்ஸ் அவரோட பிராஸ் நக்கல்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதோ டர்ட்டி இது கேம்ஸ் விளாடுறதோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மேபி வந்து இங்க வந்து இவங்க 2 பத்தி பின் அடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யார் வந்து பின் வாங்குவான்னு நீங்க பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பின் வாங்க வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர்த்துல மேபி சீனா வந்து கோடி ரோட்ஸை வந்து
டிஸ்ட்ராக்ட் பண்ணியோ அட்டாக் பண்ணி டேர்ட்டியா வந்து பின் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஹீல் கேரக்டர் தான் தேய்க்கும் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்திருக்கும் ஃபேஸ் கேரக்டர் ஏன்னா நம்ம ஜே ஊசுவும் கோடி ரோட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி தான் நிறைய ஸ்டோரி நடந்தாலும் கோடியோட இப்போதான் ரிட்டனாக இருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ தோக்கடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களும் சாம்பியன் தான், அங்கிட்டு அந்த சைடும் சாம்பியன் தான். இந்த மேட்ச் வந்து எவ்வளோதான் சாம்பியன் வர்சஸ் சாம்பியனாக இருந்தாலும் நடுவில் இவங்க கோடி ரோட்டும் இருக்காங்க, அங்கிட்டு லோகம் பவனும் இருக்காரு. 2 பேரும் நம்பவாங்க கொண்டாடு தான். இருந்தாலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஃபேஸ் கேரக்டர் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து நான் வந்து ஹீல் கேரக்டர் தேய்ப்பாங்க, ஜான்சினா தேய்ப்பாரு சொல்றேன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு வேலை தேய்ச்சிட்டா அவர் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் கேட்பாரு. எனக்கு வந்து நீ சாம்பியன்ஷிப் ஒன்று அவர் வந்து அவரோட டைட்டில் வந்து இது பண்ணலையே, ரீமேட்ச் கேட்கலையே. ஸோ மேபி சீனா தேய்ச்சதுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸ் கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டு சீனாக்கு வந்து இன்னும் நிறைய பேர் கூட ரேண்டி கூட சண்டை போடுறது, சிஎம் பாங், ஏஜே ஸ்டைல் அவங்க கூட சண்டை போட்டுட்டு போகும்போது சம்மர் ஸ்லாம்ல என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாம்ல வந்து சீனா வர்சஸ் கோடி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து கோடி ரோட்ஸ் வந்து சீனாட்டேருந்து பெல்ட் எடுத்துருவாரு. ஸோ நடுவில் வந்து 2 மாசம் அந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி வேற ஆள் கூட சண்டை போட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன் சீனா வந்து இதுல தேய்ச்சி கோடி ரோட்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்படியே அமைதியாயிருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா உமன்ஸ் ஐசி சாம்பியன்ஷிப் மேட்ச். இது வந்து யாருன்னா நம்ம சாம்பியன் வந்து லைரா வால்கரியா வர்சஸ் பெக்கி லிஞ்ச் த மேன். ஸோ இவங்க கூட கதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரசல்மேனியால இருந்து நடக்குது. ரசல்மேனியா 2 பேர் டெக் டீமா இருந்தாங்க, சாம்பியன் ஆனாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து தோத்துட்டாங்க. ஸோ அந்த தோத்ததுக்கு அப்புறம் பெக்கி லிஞ்ச் வந்து ஹீலா மாதிரி லைராவை அட்டாக் பண்ணி உன்னால தான் நான் தோத்தேன், உன்னால தான் என் பெல்ட் போச்சு அப்படிலாம் சொல்லி உங்க சண்டை வந்து பேக்லேஷ்ல ஐசி சாம்பியன்ஸ் சண்டை போட்டு அதுல வந்து நம்ம லைரா வின் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஏத்துக்க முடியாம நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து நம்ம லைராவை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் வர ரோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கும், ப்ரால் நடக்கும், வீடியோ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே இப்போ வந்து இந்த மணி இந்த பேங்க்ல என்ன ஒரு சண்டை வருதுன்னா இவங்க 2 பேருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆனால் இதுல வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்கு. ஸ்டிப்புலேஷன் என்னன்னா, ஒருவேளை பெக்கி தேய்ச்சிட்டா லைரா வந்து அவங்க கை தூக்கி நீ தான் வந்து சாம்பியன், நீ தான் வந்து நல்ல ரெஸ்லர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். இதே வந்து லைரா வின் பண்ணிட்டாங்கன்னா பெக்கி லிஞ்ச் இதுக்கு அப்புறம் வந்து ஐசி சாம்பியனுக்கு வந்து சண்டை போடவே கூடாது. அவங்க சாம்பியன் லைரா சாம்பியனா இருக்கிற வரைக்கும் பெக்கி லிஞ்ச் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டெப்புலேஷன். என்ன பொறுத்திருக்கும் இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு தோணுதுன்னா லைரா பெக்கி தான். ஏன்னா அவங்க ஒரு ஃபேஸ் ரெஸ்ல, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னுக்கு பெக்கி லிஞ்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இல்ல பெக்கி லிஞ்ச் எவ்வளவுதான் லெஜனா இருந்தாலும் அவங்க ஒரே சாம்பியனை ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு தோணுது. அவங்க மத்தவங்களுக்கு அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் பெல்ட்டுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்க வந்து வேற சாம்பியன் பெல்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம உமன் சாம்பியன் பெல்ட் தான் இருக்கு. அதனால இந்த தடவை அவங்க லைராவுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா பெக்கி லிஞ்ச் அவங்க பக்கமே போக மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து அவரோட ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் தான் அதில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஸ்டோரி தெரியும். லைரா தேய்ச்சிட்டாங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க லைரா இருக்கிற வரைக்கும் மேட்ச் ஆடக்கூடாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த ஐசி சாம்பியன்ஷிப் வந்து ஒரு ரெலவனா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. லைராவோட கேம் வந்து இது ஃபோக்கஸ் ஆனதுக்கும் சரி மேலே போனதுக்கும் சரி பெக்கி தான் ஒரு காரணம். ஸோ மேபி பெக்கி இதுக்கப்புறம் வின் பண்ணிட்டு அந்த மேட்சை வின் பண்ணி பெல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் மணி இந்த பேங்க்ல வந்து பெய்லி ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ஸ்டோரி லைன் நான் எப்படி யோசிச்சேன்னா, பெக்கி தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம லைரா வந்து இதா ஆவாங்களே, டென்ஷன் ஆவாங்க. மேபி லைரா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்கள அட்டாக் பண்ணி லைராக்கு வந்து ஈவன் அவங்க பேபி ஃபேஸாக இருந்தால் அவங்க அட்டாக் பண்ணலாம். ஸோ இன்னும் அவங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் ஏறும். இன்னொன்று இது என்னன்னா, பெய்லி வந்து குறுக்கில் வர வாய்ப்பு இருக்கு. மேபி பெய்லி வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் தான் வந்து பெய்லியை வந்து அட்டாக் பண்ணாங்க. குறுக்கில் அந்த கௌஷிக் வந்து குறுக்க அந்த கௌஷிக் வந்து ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பெய்லி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு பெய்லி வந்து ரிட்டர்ன் ஆவாங்க. ஆஃப்டர் த மேட்ச் தான் ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பெக்கி இதுல தேய்ச்சிட்டு அடுத்த சம்மர் ஸ்லாம் அதெல்லாம் வருது இல்லை. ஸோ அதுல வந்து மேபி திருப்பதி த்ரெட் மேட்சா கூட வரலாம். இது என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் ஃபார் ஃபியூச்சர்லாம் என்னன்னா பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லைரா வர்சஸ் பெய்லி இவங்க 3 பேருக்கு சம்மர் ஸ்லாம்ல ஐசி சாம்பியன். இன்னும் ஐசி சாம்பியன்ஷிப்போட லெவல் வந்து வேற மாதிரி போயிடும். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா மேன்ஸ் மணி இந்த பேங்க்ல மேட்ச் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து 6 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. 6 பேருமே வந்து மெயின் ஈவென்ட் சூப்பர் ஸ்டார்ஸ்னே சொல்லலாம்.
ஸோ உங்க 6 பேர் யாருன்னா வந்து நம்ம LA Knights, அப்புறம் பென்டா, தென் அல் கிராண்டே அமெரிக்கானோ கிராசியஸ் அவரு நம்ம செட் கேபிள், தென் வந்து அண்ட்ராடே, சோலோ சிக்கோவா, அண்ட் லாஸ்டா யாருன்னு பாத்தீங்கன்னா செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ். ஸோ இவங்க 6 பேருமே வந்து உமன்ஸ் மாதிரி தான் மணி இந்த பேங்கர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் திருப்பத்திரையில சண்டை போட்டு இந்த வின் பண்ணி இந்த மேட்ச் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா இதுல வந்து எல் கிராண்டேவா இருக்கட்டும், அண்ட்ராடேவா இருக்கட்டும், ஆக்சுவலா அவங்க திருப்பத்திரை மேட்ச்ல வந்து வேற ஆள் தான் தேய்ப்போன்னு நாங்க நினைச்சோம். முக்கியமா நான் நினைச்சேன். ஏன்னா அண்ட்ராடே வந்து கார்மோலோ ஹேஸ் அந்த குரூப்ல தான் இருந்தாரு. அந்த திருப்பத்திரை மேட்ச்ல தான் இருந்தாரு. நான் நினைச்சேன் கார்மோலோ ஹேஸ் தான் தேய்ப்பாரு. பார்த்தா அண்ட்ராடே தேய்ச்சிட்டாரு. அதே மாதிரி எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் எல் கிராண்டே அந்த மேட்ச்ல இருந்தாரு. நான் வந்து ஏஜே ஸ்டைல சிஎம் பங்க் தேய்ப்பாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா எல் கிராண்டே தேய்ச்சிட்டாரு. ஸோ இதுல வந்து யாருல இது வித்தியாசமா இருக்கு இந்த மேட்ச் வந்து. யாரு ஏஜே ஸ்டைல் ஜெயிச்சிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா ஏஜே ஸ்டைல் வந்து ஆக்சுவலி புஷ் பண்ணாம தான் இருக்காங்க. இன்னொன்று கேரியன் கிராஸ் வந்து இருப்பாருன்னு நினைச்சேன். கேரியன் கிராஸும் இல்லை. அது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேரியன் கிராஸ் தான் வந்து என்னோட ஃபேவரட் ரெஸ்லர்னே சொல்லலாம் ஆஃப்டர் ஜான் சீனா. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எப்படி ஃபேவரட் ரெஸ்லரா ஆக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவரை புஷ் பண்ண மாட்டேங்க. அவர் பேசுனதான் இவனுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. தில்வாரி குச்சி நேதிரா. ஸோ அவர் கண்டினியூ பண்ணுவாரு. என்ன பொறுத்திருக்கோம் இந்த மேட்ச்ல செத் ஃப்ரிக்கிங் ராயல் தான் ஜெயிப்பன்னு தோணுது. ஏன்னா அவர் ஜெயிச்சான்னா ஏனே அவர் கூட 2 காண்டமுங்க இருக்காங்க. பேசாம பாருங்க. ஏன் நம்ம பிரான்சன் கிரீட்டும் சரி, நம்ம பிரான் பிரேக்கரும் சரி, அவரும் சரி, இவரு அந்த மனித பேங்க் எடுத்துட்டு சிம்பிள் தான் அவர் ஜெயிக்கிறது. 2 பேர்த்தையும் மோத வச்சுட்டு ஜஸ்ட் பின் அடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டே இருப்பாரு. ஒருத்தர் ஸ்பீர் போடுவோம், ஒருத்தர் மேலேன்னு பாயுவோம், முடிஞ்சு. ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் சோலோவும் சரி. சோலோவும் அவர் கூட 2 பேர் இருக்காங்க. அவங்களும் ஒரு பெஸ்ட் ரெஸ்லர் தான் சொல்லுவேன். ஆனா இது என்ன பொறுத்திருக்கும், எவ்வளவுதான் இந்த இதுல நிறைய பெஸ்ட் ரெஸ்லர் இருந்தாலும் செத் ஃப்ரிக்கிங் ராயல் தான் இதுல பெஸ்ட்னு சொல்றேன். ஓகே, ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது வந்து சோலோ சிக்கோவா. சோலோ சிக்கோவா ஏன் வந்து தேய்ப்பாருன்னு சொல்றேன்னா, அவர் வந்து அப்போ ஆக்சுவலி ஸ்மைக் டவுன்ல அவரு தான் வந்து ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்டா இருக்காரு. அவர் வந்து முன்னே வந்து ட்ரைபல் சீஃபா இருந்தாரு, அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்லாம் போனாரு. பட் வந்து அவர் ஆக்சுவலி வந்து அவர் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட் இப்போ இருக்காரு. இடையில ரெலவன் இல்லாம போனாரு, திருப்பி வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கிறதுனால, அதுவும் வந்து ஜேசி அவர் டீம்ல புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால, இவங்க அந்த அப்புறம் நம்ம யுனைடெட் சாம்பியன் அவர் கூட கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுனால, அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட ஜேக்கப் ஃபாத்து கூட கிளாஷ் ஆகிறதுனால, மேபி என்னோட ஐடியா என்னன்னா, அவர் மணி இந்த பேங்க் டேஸ்ட்டு கேஷின் வந்து யுனைடெட் சாம்பியன் நம்ம அஸ்டின் தியரி செக் பண்ண மாதிரி செஞ்ச மாதிரி யுனைடெட் சாம்பியனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவார். மேபி அவங்க அந்த பிளட் லைன் கூடயே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நியூ பிளட் லைன் கூடயே. ஏன்னா வந்து சாம்பியன் வந்து அவர் டீம்மேட் தான். ஸோ இவர் வந்து அந்த சாம்பியன் அந்த மணி இந்த பேங்கை அவருக்கு எதிராக யூஸ் பண்ணலாம், நம்ம ஜேக்கப் ஃபாத்துக்கு எதிராக. ஸோ இது வந்து மேபி மெயின் ரோஸ்டருக்கு புஷ் பண்ணாம மிட் டைட்டில் அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்க்கு வந்து இந்த மணி இந்த பேங்கை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது புதுசாகவும் இருக்கும். நிறைய மக்களுக்கு வந்து ஆக்சுவலி அது பிடிக்காது தான். ஏன்னா எனக்கு போன தடவை அஸ்டின் தியரி செஞ்சப்போ பிடிக்கல. பட் கதையா பார்க்கும் போது இது ஒரு நல்ல ஸ்டோரி தான். இன்னொரு வந்து இது வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன். ஆனா மக்களோட ஃபேவரட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா LA Knights. ஏன்னா LA Knights வந்து ஆக்சுவலி 2 வருஷமா அவர் வந்து தேய்க்கணும். லாஸ்ட் இயர் கூட அவர் தான் தேய்ப்போம்னு நினைச்சோம். பட் வந்து அவர் தேய்க்கல. ஸோ மேபி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து மெயின் ஈவென்ட் சூப்பர் ஸ்டார். ஏன்னா ஆல்ரெடி வந்து யுனைடெட் சாம்பியன் சண்டை போட்டாரு, இந்த கொஞ்சம் சண்டை போட்டாரு. ஸோ பெட்டர் வந்து அவர் வந்து புஷ் பண்றது WWE சாம்பியன்ஷிப் இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் புஷ் பண்றது வந்து ஒரு நல்லது. ஏன்னா அவரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார் தான். அவர் வந்து ஈஸியாவே மக்களோட வந்து இது பண்ணிடுவார், பல்ஸை பிடிச்சிருவாரு. சாம்பியன் ஆனா அவருக்கு இன்னும் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆயிடுவாரு. ஆனா பட் வந்து எங்க ப்ரெடிக்ஷன் வந்து அவரோட செத் ரோலன், என்னோட வந்து சோலோ சிக்கோவா. இன்னொன்று நீங்க யோசிச்சீங்கன்னா ஆக்சுவலி வந்து நான் ஏன் சோலோ சிக்கோ வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப் போனா, நம்ம ட்ரிபிள் எச் இருக்காருல்ல, ட்ரிபிள் எச்க்கு வந்து இந்த மணி இந்த பேங்க் கான்செப்டே பிடிக்காது. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த மணி இந்த பேங்க் வந்து கான்செப்டே பிடிக்கல. ஆனா வந்து இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. ஏன்னா ட்ரிபிள் எச்க்கு வந்து கதை ஸ்டோரி தான் பிடிக்கும். அப்போ கதைன்னு பார்த்தா ஒன்று செத் ரோலன் இல்லைன்னா வந்து சோலோ சிக்கோவுக்கு தான் கதை இருக்கு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் அவரை சூஸ் பண்ணோம். ஆனா இந்த மணி இந்த பேங்க் வச்சு ஒரு சின்ன ரெஸ்லர் கூட, அந்த கதை இல்லாத ரெஸ்லர் கூட ஒரு ஸ்டோரி கொடுத்து அதுல புஷ் பண்ணலாம் அவங்க. நான் நிறைய பேர் அந்த சூக்கேத்தை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. சில பேர் சக்சஸ்ஃபுல்லா கேஷின் பண்ணியிருக்காங்க, சில பேர் தோத்துருப்பாங்க. ஸோ இந்த தோத்து தான் வந்து மக்களுக்கு வந்து ஆக்சுவலி பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல யூஸ் பண்ற ஒரு இது. அது வந்து 1 வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம், 1 வருஷமா ஒரு ஸ்டோரியை கொண்டு போகலாம். ஆனா வந்து இவங்க வந்து இப்ப என்ன செஞ்சிடறாங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடறாங்க. லைக் அடுத்த நாளே
கேஷின் பண்ணிடுறாங்க, இல்லை அந்த நாள்லயே கேஷின் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் போது கொஞ்சம் மக்களுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும்லாம் இப்போ வந்து சோலோ சிக்காவோ செத்ரோலன்னு தேய்ச்சா வந்து கதையா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் மக்களே எங்களோட மணி இந்த பேங்கோட ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்க விகே, நான் உங்கள் மிஸ்டர் ஏ அண்ட் இது ரஸ்லிங் மச்சி. மச்சி.